இது இல்லாமல் வருகின்ற 40 நாட்களுக்காக தேர்தல் பணிகளை ஒட்டி கட்சியினுடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகளுக்கான பணிகளை வகுப்பது மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் இவற்றையெல்லாம் முன்னெடுப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது எல்லாமே இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் வர இருக்கிறார். அதற்கு பின்பாக கட்சியினுடைய இன்னும் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. டெல்லியில் அவர்களோடு ஆலோசித்து விட்டு அதற்கான முறையான அறிவிப்புகள் வரும். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கட்சி எம்மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும், ஒரு பிக்சர் கிடைக்கும். இவை இல்லாமல் இன்று காலை கட்சியினுடைய அணிகளுடைய தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளருக்கான கூட்டம் நடைபெற்றது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை 7 அணிகள் உண்டு. மகளிர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, இந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு அணிகளுக்குமே தேர்தலுக்கான பணிகள் இன்று திட்டமிட தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி என்பது ஒரு தேர்தல் பரபரப்போடு இணைந்து கட்சியினுடைய பல்வேறு பிரச்சாரங்கள், உத்திகள் இதெல்லாமே முன்னெடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எத்தனை நாளைக்கு இங்க இதையவே சொல்லிட்டு இருப்பாங்க? கோர்ட்டுக்கே போய் கோர்ட்ல நீதிபதியே அதுக்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கோர்ட் விசாரிச்சிருக்கும் போது இடையில பூந்து ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இந்த மாதிரி எத்தனையோ படங்களுக்கு நடக்கிறது தான். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு, அதனால அந்த படம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இதுல இருக்கே தவிர, மற்றபடி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து சென்சார் போர்டில் பார்க்கணும், அதுல சிக்கல் இருந்தால் அதுக்கு மேல அப்பீல் இருக்கு, அதுக்கு மேல ஹைகோர்ட் இருக்கு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, முடிவு பண்ணிட்டு அது அந்த வழியா தான் போகணும்னு அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்க.